மொதல் எபிசோட குள்ளமான பையன் வரதான் எப்படி வாலிபால் ஆடுவான். இது ஒரு நிமிஷம் உண்மையில ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்கான். அவனோட இன்ஸ்பிரேஷன் கதை ஆரம்பிச்சு அவனுங்க என்ன நினைச்சாலும் அவனுங்க ஒரு விஷயத்தை வந்து நம்மளை ஊக் பண்ணி வைக்க முடியும். இவ்வளோ ஜனத்தொகை இருக்கோ, காமிகான் பண்ணதோ, ஹைதராபாத்ல இருந்து பாம்பே வரைக்கும் தமிழ்நாட்டில் பண்ணதோ, நீ பங்களாதேஷ்லாம் கொடுக்குதோ, நாங்கள் எவ்வளோ பங்களா வச்சிருக்கோம் கொடுக்கலாம். படலோக்கோ டயரோக்கோ காத்தடிக்கோ. ஸோ வந்துட்டு மற்ற ஜானர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஆக்ஷன் இருக்குது, இச்சி இருக்குது, லைக் ரொமான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல இச்சினா வந்துட்டு பார்டர்லைன் கமெண்ட்லாம் போட்டு என்ன ஸ்பேம் பண்ணுறான். நான் போய் தேடி நான் பேனிக் ஆகிட்டேன். அந்த அனிமையெல்லாம் பார்த்துட்டு பேர பசங்களா பேராண்டிங்களா நல்ல மாங்காவா படிக்கிறா, அதெல்லாம் வேணாம்டா அண்ணனே சொல்கிறேன்டா. ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு உண்மையாக ஜப்பான் ஒலிம்பிக், நான் நினச்சேன் ஜப்பான் ஸ்போர்ட்ஸ் அனிமெலாம் பார்த்துட்டு ஒலிம்பிக்ஸ் ஃபுல்லாக இவங்க தான் கோல்டு அடிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். F1 ரேஸ் அனிமெலாம் வேறு லெவலில் இருக்கும். இது இனிஷியல் டி ஒரு ஏதோ ஒன்று மாஃப் கோஸ்டோ, அது கப்பேட்டான்னு ஒன்று இருக்கும். கப்பேட்டான ஒரு மாங்கா அனிமைலாம் இருக்குது. பையன் பார்த்தா ஜப்பானை பார்த்தா ஒரே ஒருத்தன் F1ல ஓரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே வச்சேன் சரி, அந்த ஒரு கிரியேட்டர்ஸ் தான் ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பாங்க போலன்னு. ஆனால் அப்படியே வரைகிறாங்கடா ஸ்போர்ட்ஸ் அனிமையில் ரியாலிட்டியாக. நம்ம வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்கிறது, சைக்கிளிங் அனிமே ஒன்று பார்த்தேன். அவனை நல்ல பேர் மறந்து போச்சு. சைக்கிள்னு என்ன வரை சைக்கிள் ரேஸ் என்ன நீ பண்ணுவேன், அவன் பண்ணி வச்சிருக்கான். ஒரு சைக்கிள் எப்படி வாங்க, படலோக்கோ டயரோக்கோ காத்தடிக்கோ, மலை மேலே ஏறான் ஓடுறான் டயப்பா. அவனுங்க என்ன நினைச்சாலும் அவனுங்க ஒரு விஷயத்தை வந்து நம்மளை ஊக் பண்ணி வைக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு டூ ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி. முதல்ல நம்ம முன்னாடி அனிமே அதாவது ஸ்போர்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு வீடியோ தெரிஞ்சு வாலிபாலாக இருக்கட்டும், அதோட அனிமே ஹைக்யூ. ஸோ அதை பார்த்த பிறகு எனக்கு என்ன வீடியோ பார்த்தா ஹைக்யூ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வாலிபாலே பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா வாலிபால் என்ன இருக்கும்போது சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அனிமையில் பார்த்தா வாலிபாலை நான் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறேன் பாரு அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சுடா. வேற லெவலில் இருந்துச்சு. அது இப்போதான் வந்து அதோட மூவி வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. லைக் ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு. இங்க வருது, இங்க பங்களாதேஷ்ல வந்துட்டு ஜூன் 7 நம்ம சொல்லிட்டு பங்களாதேஷ்ல வருது. நம்ம ஊருக்கு வந்தாரு, நமக்கு இன்னும் டேட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணல. என்னடா நீங்க எவ்வளவு ஜனத்தொகை இருக்கோ, காமிகான் பண்ணதோ, ஹைதராபாத்ல இருந்து பாம்பே வரைக்கும் தமிழ்நாட்டுல பண்ணதோ, நீ பங்களாதேஷ்லாம் கொடுக்குதோ, நாங்கள் எவ்வளோ பங்களா வச்சிருக்கோம் எங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப பிடிச்சது ஐக்கியூ எனக்கு. நான் பார்த்த முதல் ஸ்போர்ட்ஸ் அனிமே அதான் நினைக்கிறேன். இந்த இது இருக்குல்ல பேஸ்கெட் பால் அனிமே, அது பேர் என்ன, குரோக்கோனோ பேஸ்கெட்டா இல்லை ஸ்லாம் டங்க்? ஸ்லாம் டங்க். அதெல்லாம் அதோட மூவி ஒன்று இல்லை. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன், 2-3 எபிசோடுக்கு போக அதை ஃபாலோ பண்ண முடியல. ஐக்கியூ வந்து போட்ட அடுத்த செகண்ட் வந்து மொதல் எபிசோட குள்ளமான பையன் வரதான் எப்படி வாலிபால் ஆடுவான். இது ஒரு நிமிஷம் உண்மையில ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்கான். அவனோட இன்ஸ்பிரேஷன் கதை ஆரம்பிச்சு போடு கதையை போட உட்காந்துட்டேன். பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ஒருத்தன் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் வேற மாதிரி பாரு, இவ்வளோ பேர் இருக்காங்க வாலிபாலில், இங்கே ஒருத்தர் இருக்கான் அங்கே ஒருத்தர் இருக்கான். அப்புறம் ஸ்கூல் பிரச்சனை அதுலேயே நிறையா இது இருக்கும். அந்த செட்டரு அது இது நிறைய சொல்லுவாங்க, டோன்ட் மைண்ட் அது இதுன்னு நம்மளே வந்துட்டு அந்த டைலாக்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தேன், செகண்ட் சீசன் பாதி வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மறந்து அடுத்த அனிமே போயிட்டேன். நான் இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். சரி, அந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகும் போது நம்ம அங்கே பார்க்காத ஒரு ஆளாக இருந்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. சீசன் 1 ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கொஞ்சம் இது வந்துட்டு நார்மலாக இருந்துச்சு. எப்போ அந்த மேட்சஸ்லாம் ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாமே வருதோ அப்போ வந்துட்டு செம ஹுக்கடாக போயிடுச்சு. எப்படின்னா எல்லாமே ஒரு நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு ஆள் வந்துட்டு அந்த இடத்துல ஷைன் ஆவான், அன்பிலீவபிள் திங்ஸ் இருக்கும். ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பான். ஸோ இவன் வந்து என்ன ஆகும்னா வந்து பந்து போகும்போது பிளான் பண்ணி இவனால ஜம்ப் பண்ண முடியாது. இவன் ஜம்ப் பண்ணிட்டா இவன் ஸ்பீடுக்கு பந்து அனுப்பணும். ஃப்ரெண்ட்ஸே ஆவானுங்க. ஒருத்தர் உருன்னு இருப்பான். அதாவது 2 பேருமே வேற டீம்ல ஆடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவான், நல்லா பார்த்து ரொம்ப குள்ளமா இருக்கேன், நான் எகிர்னா பந்தை பார்த்து எகிற முடியாது, நான் எகிரிடுறேன், நீ பந்த அப்புறம் ஏர்ல அனுப்புமா, கரெக்டா அனுப்புவான், அடிப்பானுங்க. என்ன அது அந்த ஒவ்வொரு முறை அடிச்சு கிரவுண்ட்ல பட்டு அந்த பந்து பறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கிளாப் அடிச்சிடும். அந்த ஃபீலை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ககையாமா வந்துட்டு சொல்லியிருப்பான், நான் உனக்கு பாஸ் பண்றேன், நீ ஸ்ட்ரைக் அடி அப்படின்னு. நீ வந்து பார்க்காத, நான் அவன் கைக்கு கொடுக்குறேன் தான் பார்க்க நானே கெஸ் பண்றேன். அப்போ வந்துட்டு நான் என்னன்னா அந்த சீன் காமிச்சிருக்க மாட்டான். வந்துட்டு ககையாமா பாஸ் பண்ணிடுவான், இவன் ஸ்ட்ரைக் எனக்கு வந்துட்டு கரெக்டான டேர்ம்ஸ் தெரியல, பட் ஆனால் அடிச்சிருவான். அடிச்சப்பறம் வந்துட்டு ஆப்போனன்ட் டீம்ல வந்து தைச்சி இருப்பான்னு நினைக்கிறேன் கேப்டன். அவன் வந்து சொல்லுவான், டேய் நீ என்னடா கண்ணை மூடிட்டு அடிக்கிற அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவன் ஓங்கிடுவான். அந்த ஓங்குற இடத்துக்கு பந்த தள்ளுறது இன்னொருத்த வேலை. அவன் ககையமா சுடுமுஞ்சி. ஆனா ஆமா அமைதி. ஆனா அவனோட கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு செமையான கேரக்டர் டெவலப்மெண்ட். அதாவது வந்துட்டு ஒரு செல்ஃப்
கிங்கா இருந்திருப்பான். முன்னாடி ஒரு டீம்ல இருந்திருப்பான். அவன் வந்துட்டு எல்லாருக்குமே செட் பண்ணி கொடுத்துருப்பான், பாஸ் பண்ணிருப்பான், எல்லாமே இருப்பான். ஆனா இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணிருப்பான். அவன் ஸ்பீடுக்கு வந்து யாராலையுமே ஈடு கொடுத்து வந்திருக்க முடியாது. அண்ட் அவன் பேசின வந்து கொஞ்சம் அரகண்டா இருந்துச்சு அப்படின்னோடனே வந்துட்டு ஒரு மேட்ச்ல வந்துட்டு தோத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அந்த கிங் டிஃபீட்டட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கிருந்து அவன் லைஃப் ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு ஹினாட்டாவும் இவங்களே எப்படி மாறாங்க, அதாவது என்னன்னா கராசுனான்ற இந்த டீமுக்கு வந்த பிறகு வந்துட்டு டோட்டலாவே ககையமா மாறி இருப்பான். ஸோ வந்துட்டு அந்த ஒரு ஆப்போனன்ட் டீம் சிரிக்கவே மாட்டான். அப்போ கூட சிரிக்கவே மாட்டான், லைட்டா சிரிப்பான். ஜோக் ஹினாட்டா ஹைஃபைல அடிக்க கேட்பாங்க, இப்படிதான் நிப்பான், சிரியண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து அவனோட இடத்த விட்டு கொடுத்துருப்பான். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு லைக் நம்ம இப்போ ஒரு டீமுக்காண்டி நான் வந்துட்டு நான் அந்த இடத்துல இருக்கணும், நான் தான் ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம இவன் வந்து செமையா வந்துட்டு இவங்களோட மேட்ச் ஆகுது. ஸோ இவன் வந்து இருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா அவனை வந்துட்டு ஒரு மேட்ச்ல கொண்டு வருவாங்க. அங்க வந்து எப்படின்னா டோட்டலா டவுன் ஆயிரும். ககையாமாவுமே வந்துட்டு அவன் கான்சியஸ் விட்டுருவான். விட்டோடனே வந்துட்டு வெளியே இவனை கொண்டு வந்துருவாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவன் வந்து டோட்டலா அப்படியே ஈக்குவல் பண்ணி கொண்டு போயிருவான். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இவங்க 2 பேர் தான் லீடுன்னு தெரிஞ்சிருச்சு ஐக்கியூல. ஆனா அவங்களாலதான் மேட்ச் ஜெயிக்கிறது மாதிரியும் காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரியே கிடையாது. அவங்களும் மத்தவங்களும் சூப்பரா ஆடுவாங்க. அவனும் சொல்லுவான் அவனால 2-3 ஷாட் தான் அடிக்க முடியும், மீதில நம்ம தாண்டா ஆடணும் அப்படிம்பானுங்க. சோ பிராக்டிகலா இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் உண்மையிலே எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஆப்போசிட் டீம் எல்லாம் சூப்பரா காட்டியிருப்பானுங்க. வெறுமனே அந்த வில்லனுங்கள மாதிரி நாங்க தொகடிக்கு போற பேட் பாய்ஸ் மாதிரிலாம் காட்டி எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டெரரா இருப்பாங்க. சிலர்லாம் காமிக்கும் போது யாரா அவங்க ஏதோ ஒரு வன்மத்தோட தான் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டோட தான் வந்து. அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவனுக்கு ஒரு கதை இருக்கும், அவனுக்கு லைஃப்ல முக்கியமான கெரியரா இருக்கும். அதெல்லாம் காட்டி நம்ம சோகப்படுத்திடுவான். இப்போ நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? அதுக்கப்புறம் தான் ஆன்லைன்ல போயிட்டு இந்த வாலிபால் மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஜாப்பனீஸ் வாலிபால் எப்படி ஆடுதுன்னு உள்ள கமெண்ட்டுக்குள்ள போனா ஃபுல்லா ஐக்கியூ ஃபேன்ஸ் தான். என்னடா நீங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸே டேய் நம்மள உடுங்கடா ஃபுல்லா ஐக்கியூ ஃபேன்ஸா இருக்கானுங்க. ஹினாட்டா மாதிரியே ஆடுறான், ககையமா மாதிரியே செட் பண்றான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க ஊர்ல இந்த கல்ச்சரே அனிமி மாத்திருக்கு போல. வாலிபால், ஆமா வாலிபாலா இருக்கட்டும், இந்த ஃபுட்பாலா இருக்கட்டும், ப்ளூ லாக்கே ஒரு அனிமி வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரே மாத்துது அந்த நாட்டுக்கு. அவங்க வித்தியாசமா நாடி அவங்க ஜப்பான். இப்போ ஒலிம்பிக்ஸ்ல அந்த இதெல்லாம் வந்தப்ப மேட்சஸ்லாம் வந்தப்ப கூட அந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ் நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய பேர் நான் பார்க்கல, பட் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு ஜப்பான் இருக்காங்க, ஸோ ஜப்பான் டீம் ஆடுறாங்க, ஸோ பார்ப்போம் இந்த ப்ளூ லாக் கப் அந்த டைம், ஸோ அதனால பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருங்களுமே லைக் பீப்புளுமே வந்துட்டு லைக் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல வந்தாங்க. அனிமேனால ஜப்பான் வந்து அவன் நாட்டை பார்க்க வைக்கிறான், மற்ற நாட்டுக்காரங்களா அனிமே போலவா மியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பார்ப்பேன். ஃபுல்லா சவுண்ட் இல்லாம பார்ப்பேன் அனிமே எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தேன். அது வந்து ஆனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து அந்த அந்த பால் எப்படா கிரவுண்ட்ல அடிக்கும், அந்த அடிக்கும் அந்த சவுண்ட் அந்த கிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும், அதெல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். அந்த ஒரு செகண்ட் சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த கிரவுட் சியர் பண்ணி கத்துறது, அளவுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பானுங்க ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பாட்டு அந்த மாதிரி என்கரேஜ் பண்றதுக்குனே கொஞ்சம் பீப்புள்லாம் இருப்பாங்க. இனாட்டா அடிச்சிட்டு கரெக்டா ஜெயிச்சிருவான், ஜெயிச்சிட்டு எல்லாம் கரெக்டா அந்த காக்காவோட அந்த அந்த ரெக்க அப்படியே அந்த பறக்கிற மாதிரி எல்லாம் ஒரு அனிமேஷன் மேட்ச் பண்ணிருப்பானுங்க க்ரோ அந்த லோகோவோட. அது நல்ல ஷாட். இன்னொரு இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹினாட்டா யோசிச்சிருப்பான், நான் வந்துட்டு ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் அடிக்கும் போது தான் வந்துட்டு கண்ணை திறந்து பார்ப்பான். அந்த ஆப்போசிட் சைடு வந்து செம பியூட்டிஃபுல்லா இருக்கு, அந்த இது வந்து சமிட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆப்போசிட் இது அப்படின்றது கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அப்போ ஷார்ட்டா இருக்கிறனால அவனுக்கு அவ்வளவு தூரம் ஹைட் அவனால போயிட்டாலே எனக்கு அது பெரிய விஷயம் அப்படிங்க. அந்த அது எப்படின்னா ஷார்ட்டா இருக்கிறவங்களால அந்த ஸ்ட்ரைக்லாம் அடிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்துட்டு இவன் வந்துட்டு நினைப்பாங்க வர்றவங்க எல்லாமே இவன் என்ன சப்ஸ்டியூட்டா இருக்கும் அப்படின்னோடனே இவன் ஒன் ஆஃப் த கீ பிளேயர்னோடனே நம்ப மாட்டாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 ஷாட் அடிச்சோடனே மிரண்டுருவாங்க. சரி இவன் சும்மா சின்ன பையன் நினைச்சோம், சிறுவண்டுன்னு பார்த்தா இவன் பெரிய ஆளா தான் இருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவனை டீகோயா யூஸ் பண்ணுவாங்க சில இதுல. ஸோ இவனை கொண்டு வந்தோடனே மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அதுதான் ப்ராக்டிக்கலா கேம் மாதிரி நீ தான் ஃபுல்லா பார்த்துக்கணும், ஹீரோ மாதிரி காட்டாம என்ன தான் ஷார்ட்டாக தான் இருக்க இந்த இடத்துக்கு மட்டும் வான்னு கேட்டு முக்கியமான மெயின் பவராக வச்சிருப்பான். ஆனால் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுது. ஆமாம், இந்த லிட்டில் ஜெயின்னு ஒருத்தவனை காமிச்சிருப்பான். அவனுமே வந்து சின்ன ஹைட் சின்னதாக தான் இருப்பான். ஹினாட்டாவுமே வந்துட்டு அவனை மாதிரி ஆகணும் தான் நினச்சிருப்பான். நான் என் ஃப்ரெண்ட கேட்டேன், யாரா அந்த லிட்டில் ஜெயின் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் போல கரசோனால அப்படின்னு பார்த்தா இன்னும் எங்களுக்கே அவனை யாருன்னு காட்டலடா, கொஞ்சம் சீன்ஸ்ல மட்டும் தான் நம்ம காமிச்சாங்க அப்படின்னா. ஆனால் ஜப்பான் உண்மையில ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு போல, இதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டா இருந்து ஸ்ட்ரைக்கரா இருக்காரு. அவரையும் ஃபாலோ பண்ணேன். அவர் தான் இதுக்கு ஒரு பெரிய இந்த எக்ஸாம்பிளா இருக்காரு. அந்த ரியல் லைஃப் பிளேயர் ஒருத்தர் படிச்சேன். முன்னாடி வந்து நருட்டோ பார்த்தப்ப ஹினாட்டானா அந்த ஹினாட்டானி குரோனாலே நருட்டோ ஞாபகம் வரும். இப்போ வந்துட்டு ஐக்கிய பார்த்தோன்னே வந்துட்டு மைண்ட் டைரக்டா போற ஹினாட்டானா. வேற ஸ்போர்ட்ஸ் அனிமினா வேற என்ன நீங்க ஃபேவரட்டா சொல்லுவீங்க? வேற ஹஜிமன் இப்போ பார்க்க ஆரம்பிச்சேன். கேட்கவே வேணாம், பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஆனா என்ன கொஞ்சம் டைம் கிடைக்காதனால நான் அதை பாஸ்ல போயிட்டே
பண்ணிட்டே இருப்பாரு. ஆமா அது ஒண்ணு. அடுத்து ஸ்லாம் டங்க் நான் ஆரம்பிச்சேன், அப்புறம் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இந்த கப்பேட்டான்னு ஒன்று இருக்கு, கார் ரேசிங் F1. அதில் மாங்கா படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிளாசிக்கல் பழசு. அது அனிமையும் இருக்கு, ஆனா மாங்கா படிங்க சூப்பரா இருக்கும். அவர் வந்து ஃபார்முலா ரேஸோட பைத்தியம், அவர் ரைட்டர்னு சொல்லிட்டு அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அது ஒன்று பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளூ லாக் பார்க்கல. ப்ளூ லாக் நானும் பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தேன், பார்க்கல. ஃப்ரீன்னு ஒரு அனிமே மூவி, ஸ்விம்மிங். நான் வந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கு. சரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு 2 எபிசோடு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்கல, என்ன பண்றது என்னன்னே தெரியல. பட் ஆனால் மூவி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தேன். தியேட்டர்ல பார்க்கும்போது வந்துட்டு என்ன சொல்றது, அனிமேஷன் செமையா பண்ணியிருந்தாங்க. அந்த இது உண்மையில நல்லா இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை அப்படியே விட்டுட்டேன் நான். ஆனால் அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரீ த ஃபைனல் ஸ்ட்ரோக்னு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் நோ ஏஸ்ட்னு என்னமோ நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஜானர் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்று கேலக்டிக் ஃபுட்பால்னு ஒன்று கார்ட்டூன் இருக்கும். அது எப்படின்னா இதே மாதிரி தான், பவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பீப்புள்லாம் ட்ரெயின் ஆகி வருவாங்க. ஷாலின் சாகர் வந்து கொஞ்சம் ஃபன்னா போகும். இது வந்து செமையா இருக்கும், சீரியஸா இருக்கும். ஆமா, அதுல ஒருத்தன் கோல் கீப்பர் இருப்பான், தூங்கிட்டே தான் இருப்பான். லிட்டரலா தூங்கிட்டு தான் இருப்பான். அவன் ஷார்ட் அடிச்சிருப்பாங்க, ஆனா இவன் பிடிச்சிட்டு இப்படி தடுத்து. நான் அந்த மாதிரி பார்த்தோன்னே சரி, அந்த கேலக்டிக் ஃபுட்பால் சின்ன பிள்ளைல நம்ம பார்த்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம், ரொம்ப நாளா ஸ்போர்ட்ஸே ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்மே நோ பார்த்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பாஸ்ட்ல இருந்துச்சு. ஹைக்யூ வந்து பார்த்தோன்னே, ஹைக்யூ வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு மேட்ச் சீரியஸான மேட்ச் போய்கிட்டு இருக்கோம், முடிந்த வரைக்கும் கருமம் எல்லாச்சாதான் நம்மளால தூங்கவே பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்கமும் வராது, நம்ம இடத்துல கட் பண்ணுவானுங்க. ஆமா, நமக்கு தூக்கமும் வராது, அது செமையா போய்கிட்டே இருக்கும். எப்போ வருது படம் வருது, சீக்கிரம் டேட் சொல்லு. டேட் சொன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவோம், ஒரு வீட்டை போட்டுற வேண்டியது. ஸோ இதுக்கு அனிமி பார்க்கணுங்கிறது முக்கியமாக படம் பார்க்க வரும்போது ஃபேன்ஸுங்களுக்கு. ஏன்னா இது வந்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கும். இந்த டீமோட, அந்த டீம் பேர் மறந்து போச்சு. ஸோ அவங்க தான் அவங்களுக்கான படமா வருதா? ஆமா. ஆனா என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா, 4th சீசன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பார்த்து முடிச்ச பிறகு நீ அனிமேவே நிப்பாட்டிட்டு மாங்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாங்கால நேஷனல்ஸ் வரைக்கும் என்னமோ போயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். ப்ரோ நீ அனிமே பார்த்தனா இந்த 2 மூவியோடய முடிச்சிருவான், எப்படி எடுக்க போறான்னு தெரியல. ஒன்று மேபி எல்லாத்தையும் கவர் பண்ண வாய்ப்பே இல்லை. 2 மூவில எப்படி அத்தனை சாப்டர் வாய்ப்பு பண்ண முடியும்? எல்லாமே இந்த கட்சினா போட்டு இவன் ஜெயிச்சிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே 4th சீசன் முடிச்சோடனே வந்து அவங்க நேஷனல் போனோம்னா மாங்கா படிங்க, டிஸ்ட்ரிக்ட் செமி ஃபைனல்ஸ் ஸ்டேட்டுக்குள்ள போனோம்னா படம் கேட்சப் பண்ணி முடிச்சிடலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். முடிச்சுட்டு அப்படியே மாங்காவும் படிச்சிருவோம், அப்படியே மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். டேட்டு வந்துச்சுன்னா அதையும் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஜானர் அனிமேலாம் பார்த்துருந்தீங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அது பண்ணுவாங்க, அது சஜஷன் தான் உங்களுக்கு கேட்கவே வேணாம், கமெண்ட்ல கதறுவாங்க பாரு. நாங்களுமே இப்போ புதுசாக தான் ஸ்போர்ட்ஸ் ஜானர்லாம் பார்த்துருக்கோம். சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்து அதுக்கப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஒட்டாக்கு மங்கீஸ். ஃபாலோ அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ், பை தி வீப்ஸ்.